ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். படம் எடுத்து அப்புறம் ரொம்ப நொடிச்சு போய் லைஃப்பை என்னடா அடுத்தது என்ன பண்ணுறோன்னு தெரியாத போது ஒரு நாள் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 11:30 12க்கு கதவு தட்டுற சத்தம் பார்த்தா இவன் நின்றுட்டு இருந்தான். என்னடா நைட்டில் வந்திருக்கேன் அப்படின்னு மதுராந்தகம் அவனுக்கு. இல்லைன்பா ரேடியோவில் நானும் ஒய்ஃபும் உட்காந்து ஏதோ பாட்டு கேட்டுட்டு இருந்தோம், உன் ஞாபகம் வந்துச்சு, ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னா. ஸோ தேட் இஸ் ஹிம். அப்போ அந்த நட்பு என்னை பற்றி சிந்திக்கிற நட்பு இருந்துச்சுல்ல. அன்றைக்கி வந்து இந்த 500 ருபீஸ் மேபி எனக்கு வந்து பெரிய அமௌண்ட் அன்றைக்கி. ஆனால் இது வந்து கொடுக்கணும் வந்தால் பார்த்தீங்களா, பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து வந்து அதே மாதிரி தான் நட்புக்காக. ஸோ சினிமா மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கலாம். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தியாகம் பண்ணலாம். அந்த தியாகம்னு சொல்லும் போது என் நண்பன் எனக்காக நிறையா பண்ணியிருக்கான். சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெருமை, எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது உங்கள் நண்பரோட வளர்ச்சி? ஆனால் நான் காலேஜில் படிக்கும்போது 1973 2 பேரும் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே கிளாஸு, ஒரே பெஞ்சு நாங்கள் 2 பேரும். சரி. ஏன்னா அப்போவே அவரும் பாடி பில்டர், நானும் பாடி பில்டர். ப்ரொஃபஸர் பார்த்தாலே பின்னாடி போய் உட்காந்துங்கன்னு, உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது, பின்னாடி உட்காருங்கன்னு. சரி. அப்படி தான் நாங்கள் 2 பேரும் பழகணும். காலேஜில் ஹீரோன்னா என் நண்பர் சரத்குமார் தான். அவர் வரும்போதோ வரும்போதோ அத்லெட்டு, நல்ல ஃபுட்பால் பிளேயரு. சொன்னார்ல காலேஜ் டைமில் எதனா இருந்தான்னு கேள்வி கேட்டிங்களா, அதெல்லாம் சொன்னால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சொல்லுங்க சார், ஏதாச்சும் சின்னதாக மாட்டி விடாத மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க சார். இல்லையே, இப்போ 23 பஸ் ஒன்று வரும் அடையார்லேருந்து. அடையார் தான் ஒரு வீடு. அங்கேருந்து இங்கே வந்து இறங்குவார். ஸ்டெல்லா மேரிஸ் இப்போ கிராஸ் பண்ணி வரும். அப்போது அந்த இடத்துலேருந்து வர பஸ்லேருந்து அங்கே வரவங்களாம் இவர் 23ல் ஏறுறாரு, பெண்கள் இருக்கிறாங்கன்னு ஏறுறாரு. அந்த பெண்கள் இவர் வருவாரான்னு பார்ப்பாங்க அந்த பஸ்க்கு. 23 பஸ்ஸில். இதுக்குன்னே நான் வந்து ஹாஸ்டலில் இருப்பேன், நியூ காலேஜ் ராயப்பேட்டாவில். இங்கேருந்து அடையார் போவேன் காலையில் பஸ் ஏறி அந்த 23ல் கூட வர்றதுக்கு. அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து அந்த காலத்தில். அப்போலாம் எங்களுக்கு ஒரு 18-19 வயசு தான். 19 வயசில் ஹீரோனை பார்த்து பயங்கரமாக இருக்கும். இப்போ எங்களுக்கு 19 வயசில் இந்த தைரியம்லாம் இப்போ யாருக்குமே கிடையாது. சரி சரி. ஒரு பெரிய போர் வீரனுக்கு கூட கிடையாது. அப்படி இருப்போம் நான். அப்படி தான் இருந்தோம். காலேஜ்லேயும் எல்லாத்துலேயும் இருந்தோம். காலேஜில் வந்து பயங்கர புரட்சிலாம் பண்ணி எல்லாம் ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணி எங்கள் 2 பேருக்கும் வந்து தலைவர் செயலாளர் பதவியே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆல் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் என்னென்ன ஃபைனல் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் தலைவர் செக்ரட்டரி நிற்க முடியும். அதனாலே அந்த காலேஜில் என்ன பண்ணோம், ஆல் டிக்கெட் கொடுக்காம செப்டம்பர் எழுதுங்க. அப்புறம் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டதுக்கு ஒன்று சொல்லி ஆகணும். அது காமெடியாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் ராயப்பேட்டால் படிக்கிறோம் நியூ காலேஜில். நான் வந்து காந்தியனில் இருக்கேன். இந்த விரலை வந்து ரத்தம் சொட்டி ஏதோ கயிறு விட்டு பேண்டேஜ் போட்டு வரான். எந்த விரல் அது பாருங்க, பெண்டாக இருக்கா. அதான் அவன் வந்தான் கூட பரமேஸ்வரன், இப்போ டாக்டர் இருக்கான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில். சரி. அவனையும் கூப்பிட்டு வந்தான். என்னடா ரத்தம் இருக்குது, என்னடா ஹாஸ்பிட்டல் போகலன்னு. இல்லை நண்பா, இந்த வந்து ஷார்ட் பட் ப்ராக்டிஸ் பண்ணேன், ஒரு கோலி குண்டு எடுக்க சொன்னால் எடுக்க போகும்போது ஷார்ட் பட்டை கையில் போட்டோன்னே இது வந்து அடிப்பட்டு ரத்தம் வந்துடுச்சு நண்பா. அதனால் இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று கேட்கறதுக்காக வந்திருக்கான். எங்கேருந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் அங்கே தான் இருக்குது, நியூ காலேஜ் பக்கத்தில். அவனை என்ன பண்ணுறதுன்னு ரத்தம் சொட்டது. அவனை ஒன்றும் பண்ண வேணாண்டா, முதல்ல நீ போய் ஹாஸ்பிட்டல் போ.